ஜம்மு காஷ்மீரில் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கும் இந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இன்று 26 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தம் 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று தற்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தல் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3502 வாக்குச்சாவடிகள் மொத்தம் அமைக்கப்பட்டு 239 வேட்பாளர்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் களம் காண இருக்கிறார்கள். அந்த வகையில் இரண்டாம் கட்ட தேர்தல் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? இரண்டாம் கட்டமான இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் மொத்தமாக இருக்கக்கூடிய 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கு பின்பாக 3 கட்டமாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது எகிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு அந்த வாக்குப்பதிவு மையங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பதட்டமான ஒரு பகுதியாகவே ஜம்மு காஷ்மீர் இருந்திருக்கிறது. அதன் காரணமாகவே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மத்திய படை குவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முன்னிலையில் தான் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. முதல் கட்டமாக கடந்த 18ஆம் தேதி 24 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இதில் 61.38% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதை அடுத்துதான் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா, பாஜகவின் மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீது உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட இந்த வாக்குப்பதிவில் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கட்டமாக இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 239 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீநகர், புட்காம், கந்தர்பால் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 15 தொகுதிகளிலும், ஜம்மு பிராந்தியத்தின் ராஜோரி மற்றும் பூஞ்சா மாவட்டங்களில் உட்பட 11 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக மொத்தம் 25 தொகுதிக்கு இன்றைய தேர்தல் என்பது 26 தொகுதிக்கு இந்த தேர்தல் என்பது வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 6 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவு என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு முன்பாக வாக்குப்பதிவு மையங்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு, வாக்காளர்களுக்கு அந்த பூத் ஸ்லிப், அதாவது டோக்கன் முறையில் விநியோகிக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பலத்த பாதுகாப்புடன் தேர்தல் என்பது தொடங்கியிருக்கிறது. அர்னேஷ், கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.